அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 7 செப்டம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் 13 செப்டம்பர் 2025 சனிக்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்மத் குருப்ய நமஹ, அஸ்மத் பரமகுருப்ய நமஹ, அஸ்மத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் பாலானந்தநாதர் சிதானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். முதல்ல இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களை நாம் பார்த்துடலாம். ஆவணி மாதம் விசுவாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையிலான காலகட்டம். செப்டம்பர் 7 முதல் செப்டம்பர் 13. செப்டம்பர் 7ஆம் தேதி பௌர்ணமி, உமாமகேஸ்வர விரதம், அனந்த விரதம். அன்றைக்கு சந்திர கிரகணம் இரவு 9:57 அதிகாலை 1:26 வரைக்கும் இருக்குது. 8ஆம் தேதி மகாலயபக்ஷம் ஆரம்பம், பாத்ரபத பகுள பிரதமை. 10ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம். 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி, அன்றைக்கு மகாபரணி. 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம், அன்றைக்கு கரிநாள். அன்றைக்கு கரிநாளாக இருக்கிறதுனால முடிந்தவரை நல்ல காரியங்களை அன்றைய தேதியில் ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் குரு, கர்க்கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சந்திரன், வக்ரல் மீல் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா 11ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கி இரவு 8:44 கன்னியா ராசிக்கு புத பகவான் ஆட்சி உச்சமாக மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய பார்வை, அவருடைய ஸ்தானபலம் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. வர்க்கோத்தமம் ஆறார். நீங்கள் மேஷ ராசியாவோ அல்லது மேஷ லக்னமாவோ இருந்தேன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் இந்த நேரத்தில் சந்திப்பீர்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி அன்றைக்கி அவர் நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசியை பார்ப்பார், தனஸ்தானத்தை பார்ப்பார். ஸோ ஒரு அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்குது. 9ஆம் இடம் இன்னுமே ரொம்ப வலிமையாக இருக்குது. பல விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. சாமி, நான் புது தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஆரம்பிக்கலாமா, இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாமா, அதற்கான விஷயங்களில் நான் ஈடுபடலாமா, புது உத்தியோகத்துக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது அனுகூலத்தை கொடுக்குமா, குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் சாமி, அதெல்லாம் சரியாகுமா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே
உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கி ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பெண்களுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். முக்கியமாக அந்த தொழில் செய்யக்கூடிய பெண்கள், அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம், பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்துட்டு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது ஒரு மிகப்பெரிய அனுகூலம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் மாறும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான ஒரு மனநிலை, திருப்தியான சம்பவங்கள் நமக்கு நடக்க போகுது. நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு சில விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் இப்போ நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு அரசாங்க அனுகூலம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ அரசு காரியங்களில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா அது இப்போது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அது மாதிரி தந்தை வழி சார்ந்த விஷயங்கள், அது இப்போ ஒரு உதாரண பரம்பரை சொத்துக்களோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த தேக்க நிலை என்பது நிச்சயமான முறையில் நமக்கு விலகும். புதிய மாற்றங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு இந்த நேரத்தில் வந்து சேரப்போகிறது. ஒரு தொழிலை விரிவாக்கம் பண்ணணும், அதற்கான ஒரு விஷயங்களில் ஈடுபட்டுருக்குங்க ஐயா, அதெல்லாம் நடக்குமா சாமின்னா நிச்சயமான முறையில் நடக்கும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி, அது ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி, இப்போ நடந்துட்டு இருக்கிற பீரியட் ரொம்ப ரொம்ப நல்ல பீரியட். சில பேர் இந்த தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்தெல்லாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த நண்பர்கள், உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் கிடைக்க போகிறது. மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த தடைகள் அனைத்துமே விலகும். முக்கியமாக இந்த பொருளாதாரம் சம்பந்தமாக ஏதாவது தடங்கல்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த நேரத்தில் சரியாயிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்காது அப்படின்னு நினச்ச காரியங்கள் கூட நல்லபடியாக நடக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து இருந்து வந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்துமே விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். எந்த காரியமும் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப அழகாக உங்களுக்கு நடக்க போகிறது. ஒரு வாக்கு கொடுக்குறீங்க, அந்த வாக்கு நல்லபடியாக காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ராசிநாதன் புத பகவான் 1 வருஷத்துக்கு பிறகு
சுகஸ்தானத்திற்கு ஆட்சி உச்சமாக எழுந்தருளுகிறார். தடைபட்டிருந்த கல்வி, நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த கல்வி, அது எல்லாமே இப்போ நமக்கு முடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு நீங்கள் எடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நமக்கு போய்கிட்டு இருக்குது. ஒரு உங்களுடைய அந்த தந்தையாரினுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு இந்த நேரத்தில் காமிக்குது. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தைரியமாக தன்னம்பிக்கையோட ரிஸ்க் எடுக்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துகிட்டோம், இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள், ஒரு பயம், அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோன்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது பாருங்க. அந்த பயம் எல்லாமே நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஒரு எல்லாமே உங்களுக்கு ஒரு 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 தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த நேரத்தில் போயிட்டு இருக்கு. முக்கியமாக பாக்யஸ்தானத்தை பார்க்கணும். பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது, கல்வி சம்பந்தமான தடங்கல்கள், ஒரு புதிய தொழில் ஆரம்பிப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள், அதே மாதிரி பார்த்தோம்னா திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நமக்கு விலக போகிறது. திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க சாமி, ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது எனக்கு, அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம். திருமணம் சம்பந்தமான பொருத்தங்கள் நாம் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருமணம் சம்பந்தமான பொருத்தம் எடுத்துட்டோம்னா நம்ம கை கணிதம் போட்டு பார்த்து தான் நாம் இந்த பொருத்தங்கள் சம்பந்தமான விஷயங்களில் நாம் முடிவெடுக்கிறோம். இப்போ உதாரணமாக இதில் உங்களுக்கு பார்த்தேன்னா தெரியும், நீங்கள் என்ன தான் நம்ம ஒரு டெக்னாலஜி அதெல்லாம் வளர்ந்தாலும் கூட நம்ம இந்த பொருத்தம் சம்பந்தமான விஷயங்கள், ஜாதகம் பார்க்குற விஷயங்களும் சரி, நம்ம கையால் கணிதம் போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த ஒரு ஃபீல் நமக்கு உண்டாகும். அதனால் உங்களுக்கு பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துக்கிறோம். நம்ம ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த நேரம் தொடங்கும் போதே நமக்கு சந்திராஷ்டமத்தோடு தொடங்குது. ஏற்கனவே நமக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி முடியலை, அஷ்டமஸ்தானத்தில் ராகுவினுடைய ஒரு சஞ்சாரம் வேற நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறது ஒரு 2-3 விஷயங்கள் நாம் சொல்லலாம். முதலாவது விஷயம், 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அடுத்தது ராசியில் சுக்கரனுடைய ஒரு சஞ்சாரம். அதாவது நம்ம கடகராசி அப்படிங்கிறது ஒரு பெண் ராசி. அந்த ராசியில் இன்னொரு பெண் கிரகமான சுக்கரனுடைய ஒரு சஞ்சாரம் இருப்பது நமக்கு ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய யோகம் அப்படின்னு நாம் சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தை நாம் எடுத்துட்டாலும் அதில் ரொம்ப கவனம், நிதானம், பொறுமை அவசியம். நம்ம அவசரமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுடுவோம், அதன் பிறகு உட்காந்து யோசிக்கிறது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப நிதானமாக நம்ம செய்யணும்.
வார்த்தைகள், இந்த நேரத்தில் நமக்கு வார்த்தைகள் படன்னு வரலாம். அப்போ அந்த வார்த்தைகளில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும், நடந்துக்கணும். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்ப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். ஒரு தொழில் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அனுகூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். பல விதத்திலும் முன்னேற்றங்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். இந்த ஒரு நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்தில், ஏன்னா நமக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார், செவ்வாய் பார்த்துடுறார். அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் அது எல்லாமே நமக்கு விலக போகிறது. இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நமக்கு நிவர்த்தியாக போகிறது. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. மாணக்கர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தெய்வ அனுகூலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், குலதெய்வத்தோட அனுகிரகம் இதெல்லாம் பரிபூரணமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி எனக்கு இன்னும் கண்டக சனி முடியலையே சாமி, திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி போய்கிட்டு இருக்கே சாமி, என்ன சாமி நீங்கள் நேரம் நல்லா இருக்குங்கிறீங்க அப்படின்னு பாசன பேர். ராசிநாதன் ராசியில் ஆட்சியாக அமர்ந்திருப்பது சிறப்பு. 5க்குடையவரும் 9க்குடையவரும் ரெண்டு பேரும் நமக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறது இன்னும் ரொம்ப சிறப்பு. 9க்குடையவர் அவரே அவருடைய ஸ்தானத்தை பார்ப்பது இன்னும் வெகு சிறப்பு. ஸோ இந்த பலம்லாம் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் நமக்கு சில சிக்கல்கள் வரலாம். ஆனாலும் அந்த சிக்கல்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த சிக்கல்கள் தீர்வதற்கான ஒரு பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த நேரத்தில் கிடைக்கும். அதுதான் நாம் சொல்கிறோம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். முன்னேற்றங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலுக்கு ஒரு சுபவிரைய ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது, இல்லை கம்பெனிக்குன்னு சொல்லி ஏதாவது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் நம்ம கம்பெனிக்கு ஒரு புது வெஹிக்கிள் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், சுப செலவுகள், கம்பெனி சார்ந்து சுப செலவுகள் அது எல்லாமே இந்த நேரத்தில் நமக்கு நடக்க போகிறது. உத்தியோகத்தினருக்கு எந்த காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி மகா கணபதி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. ஐயா, ஒரு வருஷத்துக்கு பிறகு ராசிநாதன் புதனுடைய வருகை
ராசியில் அமைந்திருக்கிறது, கனிந்திருக்கிறது. யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம். கன்னி ராசியில் அமரக்கூடிய புதனுக்கு பகவான் கொடுத்துருக்கார் ஆட்சி உச்சம். கன்னி ராசியில் புதன் இருந்தார்னா ஆட்சி ப்ளஸ் உச்ச ராசியும் அதே தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதனால தான் அந்த கன்னியாராசிக்காரங்க இயல்பிலேயே ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த நேரம் நமக்கு எடுத்துட்டோம்னா ராசியில் புதன் மற்றும் செவ்வாயினுடைய ஒரு இணைவு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே நீங்கும். பல வழிகளிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட நமக்கு விலக போகிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலக போகிறது. இது எல்லாமே நமக்கு இந்த நேரத்தில் நடக்க போகிறது. பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் என்பது அவசியம். கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. மாணக்கர்களுக்கு ஒரு பயணங்கள் போகிறது, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமான முறையில் பண்ணலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் விலகும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய நகர்வு ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, இந்த வாரத்தில் 7, 8 சுத்தம் இருக்கக்கூடிய ராசிகளில் முக்கியமான ராசி எது அப்படின்னா நமக்கு நம்முடைய துலா ராசி. எங்கள் தாத்தா சொல்லுவார், ஒரு பலன்கள் யாராவது கிட்ட 7, 8 சுத்தமாக இருக்கா பாருடா. அது ஒரு முக்கியமான பலன்களில் ஒரு முக்கியமான டெக்னிக் அது, அந்த 7, 8 சுத்தம் அப்படிங்கிறது. அப்போது நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு இந்த சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் நமக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் இந்த நேரத்தில் உணரலாம். தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதனே இருக்கார். அது நமக்கு கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்தாலும் தொழில் ஸ்தானத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. அது சிறப்பு தான். அப்போது உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து அதில் என்ன பண்ணுவேன்னா ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் வரும். ரொம்பவே நல்லா இருக்குது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள், குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த காரியத்திலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் இந்த நேரத்தில் எடுப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கும் உங்கள் மேலிடத்துக்கும் இருந்து வந்த அந்த உரசல்கள் அனைத்துமே விலகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல காரியங்களும் அனுகூலமாக நமக்கு நடக்க போகிறது. வீடு மண்மனை யோகங்கள் நமக்கு உண்டாக போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருமணத்திற்காக
குழந்தைக்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல நேரம், நல்ல காலம் கனிந்திருக்கிறது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும், சிறப்பாக இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த விருச்சிக ராசியை பார்த்தாலும் சரி, அல்லது விருச்சிக லக்னத்தில் எனக்கு 8ல் குரு 8ல் குரு 8ல் குரு, இந்த விருச்சிக ராசி முன்னாடி கும்பராசி தான் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போ விருச்சிக ராசிக்கு அதை மாதிரி ஒன்று சொல்லணும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. மறுபடியும் நாம் பதிவு பண்ணுறோம். குரு பகவானை பொறுத்த மட்டில் அவருக்கு ஸ்தான பலத்தை விட திருக்பலம், பார்வை பலம், திருக்குன்னா பார்வை பலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா பிரதானமாக நம்முடைய பிரமாணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு எடுத்துட்டோம்னா 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. மிகப்பெரிய யோகம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நேரம். இப்போ இடமாற்றத்தை ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாமி, இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான நேரம் போயின்னு இருக்கு, முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். ஏன்னா அந்த சனியினுடைய ஒரு நகர்வையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? வெறுமன குருவை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இடமாற்றத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எதிர்நோக்கி இருக்கேன், அதற்கான முயற்சிகளை அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க. வீடு மண்மனை யோகங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு கண்டிப்பான முறையில் காணப்படும். ராசிநாதன் 11ல், அது ஒரு முக்கியமான விஷயம். அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கணும். பெரிய பலம், மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சிறப்பு, அற்புதமாக இருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம்னா நல்ல ஒரு மனை சம்பந்தமான விஷயங்கள், அது எல்லாமே நமக்கு நடக்க போகிறது. இந்த நேரத்தில் மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா புதிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றி பெறும். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் காத்துருக்கு. ரொம்ப ஒரு சிறப்பு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தினசரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. தனுர் ராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிறோம். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். இந்த உபய ராசிகள் அப்படின்னாலே, உபயராசிகள்னா கன்னி, மிதுனம், மீனம், தனுசு. ஸோ ஹையரார்க்கி எப்படி சொல்லுறதா இருந்தால் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த உபயராசிகள் எல்லாமே ஒரு ஏணிப்படியாகவே இருந்துப்பா வாழ்க்கையில். அப்போது இவங்களுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏணிப்படியாக இருந்து மற்றவாளை ஏற்றி விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த நேரம் அவளுக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. நீங்கள் தனுசு ராசியாகவோ அல்லது தனுசு லக்னமாகவோ இருந்தேன்னா மற்றவர்களுக்கு வாத்தியாராக இருந்து எல்லாரையும் கைட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சுபகாரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்க போகிறது. ஐயா, உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும், இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது சுபகாரியம் நடக்கும், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து
பல வழிகளிலும் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய மாற்றங்கள் நமக்கு இந்த நேரத்தில் வந்து சேரப்போகிறது. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு ஏற்கனவே இருந்து வந்த உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுலாம் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. ஏதோ ஒரு இதை ஃபுல்லாக முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதோ நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிங்கோ. நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள் முன்னேற்றம், உத்தியோக வாய்ப்புகள் முன்னேற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் நிச்சயமாக ஹிட் பண்ணுறீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பூராடத்துக்கு யோகமான நேரம் போய்கிட்டு இருக்கு. அடித்து தூள் கிளப்புங்கோ. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் இந்த நேரத்தில் முக்கியமான ராசி நமக்கு மகர ராசி. அது என்னங்க சாமி? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லணும் இல்லையா? நம்முடைய ராசியினுடைய ஒரே யோகாதிபதி சுக்கிரன். அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய நிகழ்வு 7ஆம் இடத்துலேருந்து நம்ம ராசியை பார்க்குறார். இப்போ எந்த ஒரு சிக்கல்கள் குழப்பங்கள் எது வந்தாலும் எல்லாம் வரும், வராமல் இருக்காது. ஆனால் அந்த சுக்கிரனுடைய பார்வை நமக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால பல வழிகளிலுமே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எந்த சிக்கல்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் நமக்கு வந்து சேரும். ஸோ கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மனதில் இருந்து வந்த ஒரு சஞ்சல நிலை நமக்கு நீங்க பெறுவீர்கள். அனைத்து காரியங்களிலுமே ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம். இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் நமக்கு யோகாதிபதி. நம்முடைய ராசியை பொறுத்தவரை பஞ்சம தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தான் நமக்கு அவரே நம்ம ராசியை பார்க்கறதுனால தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குங்க. நிறைய ஒரு புதிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது. அனைத்து காரியங்களிலுமே அனுகூலங்கள் நமக்கு உண்டாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெண்களுக்கு பொதுவாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி காணப்படும். மாணவர்கள் கடுமையான ஸ்ரத்தை முயற்சிகள் என்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நிச்சயமான முறையில் விலகும். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அந்த விஷயத்தை அழகாக திட்டமிடுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீங்க. அது மாதிரி தேவையான உதவிகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்து இருந்து வந்த அந்த முடக்க நிலை சுணக்க நிலை என்பது நிச்சயமான முறையில் விலகும். தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க போகிறது. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் நமக்கு விலக போகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி ஒரு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும்.
முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலக போகிறது. எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்றம் நிச்சயமான முறையில் நமக்கு காணப்படும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துனோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும். நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் காணப்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். 2 2 பார்க்கறது சிறப்பு. ஒரு விஷயத்தை நாம் திட்டமிடுறோம், அது எவ்வளவு தடங்கல்கள் வந்தாலும் தைரியமாக ரிஸ்க் எடுங்க, தைரியமாக கோத்ரூ பண்ணுங்க. நிச்சயமான அந்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நிச்சயமான முறையில் நமக்கு விலகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நிச்சயமான முறையில் விலகும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி குரு நம்ம ராசிநாதன் பார்ப்பது ஒரு சிறப்பு. மீன்வைல் செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்ப்பதும் நமக்கு ஒரு சிறப்பு. தொழிலை ரிஸ்க் எடுக்கலாம், கடன் வாங்கலாம், புதுசாக யாரையாவது சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். வரக்கூடிய நவராத்திரி, அதாவது நமக்கு புரட்டாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை, விஜயதசமி நமக்கு 16ஆம் தேதி, புரட்டாசி 16 வரைக்கும். ஆங்கில தேதி எடுத்துட்டோம்னா 22 செப்டம்பர்லேருந்து 2 அக்டோபர் வரைக்கும் நவராத்திரி நமக்கு நடக்கிறது. வருஷத்தில் 4 நவராத்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமாக, ரொம்ப ரொம்ப பிரதானமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் அந்த 4 நவராத்திரியில் முக்கியமான நவராத்திரி, அதாவது வாராகி நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான நவராத்திரிங்கிறது இந்த சாரதா நவராத்திரி. அதாவது நமக்கு இந்த புரட்டாசி மாதம்
வரக்கூடிய நவராத்திரி. ஸோ இந்த நவராத்திரிக்கு நாம் 10 நாட்கள் தொடர்ந்து சண்டி ஹோமம் செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வருஷா வருஷம் இந்த நவராத்திரியில் யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு சண்டி ஹோமம் நம்ம ஆல்ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் திருமணம் ஆகாதவர்களுக்காக இலவசமாக நாம் திருமணத்திற்கான சிறப்பு பூஜை ஆல்ரெடி நம்ம போயின்னு இருக்கு. இப்போ இந்த நவராத்திரிக்கு நாம் இதே மாதிரி சில விஷயங்கள் நாம் செய்ய போகிறோம். தொடர்ந்து 10 நாட்கள் சண்டி ஹோமம் பண்ணுறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஸோ இது அம்பத்தூரில் நடக்கிறது, சென்னை அம்பத்தூரில் நடக்கிறது. ஏற்கனவே பெயர் கொடுத்தவங்க அவங்களுடைய பேர் இதில் ஆல்ரெடி நமக்கு ஆட் ஆயாச்சு. ஸோ இந்த 10 நாட்களும் நேரடியாக வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே காணக்கூடிய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் வரலாம். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணினீங்கன்னா, ஏன்னா நம்ம இந்த வெளியிலையும் போய் சண்டி ஹோமம் பண்ணி கொடுக்கறதுனால காலையிலையா அல்லது சாயந்தரமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் சொல்கிறோம். இதில் கலந்து கொள்வதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது. ஸோ நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்காக இது நாம் வந்து ஒரு சின்ன முயற்சி நாம் பண்ணுறோம். நேரடியாக வந்து கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம். இப்போது சப்போஸ் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதற்கான தகவல்கள் நாங்கள் சொல்கிறோம். இந்த 10 நாட்களும் நாம் இந்த சண்டி ஹோமத்தில் நிறைய பேரை நம்ம இன்வைட் பண்ண போகிறோம். சுமங்கலிகள் நிறைய இன்வைட் பண்ண போகிறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய தானங்கள் கொடுக்க போகிறோம். இந்த பொதுவாக இந்த வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயம்னே இல்லை, ஜோதிடம் பார்க்குறதுக்கே சொல்வேன் நான் எப்போதுமே. இதுக்கு வந்து இவ்வளவு கட்டணம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜோதிடத்தை நாம் விற்கக்கூடாது. அப்போ இந்த வழிபாடுங்கிறது வந்து நாம் ஒரு முயற்சி எடுத்து நாம் பண்ணுறோம். வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.